நமது குருநாதர் அவர்கள் ஞானிகள், அருள்ஞானிகள், மெய்ஞானிகள் என்று இதுபோன்ற சொல்லுகளை சொல்லி அவர்கள் பெற்ற அருள்ஞானத்தை நாம் பெற வேண்டும். அந்த அருள்ஞானம் பெற்று அருள் வாழ்க்கை வாழ வேண்டும் என்றெல்லாம் நமக்கு அடிக்கடி ஆழமாக நமக்குள் பதிவு செய்துள்ளார்கள். இதை நமது சாஸ்திரங்களில் கந்த புராணத்திலும் இது காட்டப்பட்டு நாரதன் ஞானக்கனியை கொண்டு வருவதாகவும் அதை சிவனிடம் கொடுத்து இதை பருக வேண்டும் என்று கொடுத்தாலும் இந்த உலகை யார் வலம் வருகின்றார்களோ அவர்களே இதை அருந்தும் தகுதி பெற்றவர் என்று சொல்லப்படும் பொழுது இன்று நாம் விஞ்ஞான உலகில் அறிவின் வளர்ச்சி பெற்று வாழ்கின்றோம், வளர்கின்றோம். ஆக நாம் எதை தெரிந்து கொண்டோம், இந்த அறிவின் துணை கொண்டு எதை தெரிந்து வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற நிலைகளைத்தான் அங்கே சுட்டிக்காட்டி உலகை வளம் வர வேண்டும் என்றால் என்னிடம் அதற்குண்டான உபாயம் உள்ளது, என்னிடம் அதற்குண்டான வாகனம் உள்ளது, ஒரு நொடியில் நான் வளம் வந்து விடுவேன் என்று தெரிந்து கொண்ட உணர்வாக நாம் செயல்படும் பொழுது அங்கே ஒன்றை மறந்து விடுகிறோம் என்றுதான் நாரதன் அங்கே சுட்டிக்காட்டுகின்றான். நீ எப்படி வந்தாய், எங்கிருந்து வந்தாய், நீ இங்கே வருவதற்கு காரணம் என்ன, இந்த உடல் பெறுவதற்கு காரணம் என்ன என்ற நிலைகளை அதை நீ அறியவில்லையே, அதை நீ அறிய முற்படவில்லையே என்று சுட்டி காட்டுவதாக காட்டி, ஆனால் அந்த புராணங்களை நாம் படித்திருந்தாலும் விநாயகர் தன் தாய் தந்தையரை சுற்றி வந்து ஞானக்கனியை அவர் பெற்றார் என்று தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் அந்த ஞானக்கனி என்றால் என்ன, தாய் தந்தையரை வலம் வருவதில் என்றால் என்ன? ஆக நமக்கு தெரிந்ததை நாம் செயல்படுத்தினால் அந்த அறிவிற்கு, அதாவது முருகனுக்கு ஏன் இந்த கனியை அவர்கள் தரவில்லை என்று இதனுடைய விளக்கங்களை நமது குரு நமக்கு சுட்டிக்காட்டி தெரிந்து கொண்டேன், எனக்கு தெரியும் என்ற நிலை வரும் பொழுது அது கற்ற அறிவாகத்தான் இருக்கின்றது. ஞானம் என்ற நிலை அங்கே இழக்கப்படுகின்றது. நான் யார், தான் யார், இதைத்தான் விநாயகனுக்கு கேள்விக்குறியாக போட்டு நீ எங்கிருந்து வந்தாய், நீ எப்படி வந்தாய் என்பதை நீ தெரிந்து அதை முழுமையாக உணர்ந்து கொண்டு நீ அதன் வழி செயல்பட்டால்தான் நீ உயர்ந்த நிலை பெற முடியும் என்று வினைகளை, அதாவது பல கோடி சரீரங்களில் நாம் எந்த வினைகளை சேர்த்தோம், இனி எந்த வினைகளை சேர்க்க வேண்டும் என்று முச்சந்தியிலே வைத்து நம்மை சிந்திக்கும்படி, அதாவது ஞானிகள், அருள்ஞானிகள், மகா ஞானிகள், மெய்ஞானிகள், ஞானத்தின் வழித்தொடர், அருள்ஞானம், அருள் வாழ்க்கை என்று இந்த ஞானம் 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 என்று சொல்லக்கூடிய அனைத்துமே, ஞானம் என்றால் யாருடைய அருளாலையோ அல்லது கடம் தவம் இருந்தோ அல்லது இந்த மந்திரத்தை இத்தனை முறை சொல்லியோ அல்லது அதிர்ஷ்டத்தினால கிடைப்பதல்ல ஞானம் என்பது. காரணம், ஒவ்வொரு அணுவிற்குமே அது வெப்பம், காந்தம், விஷம் என்ற நிலையில் இயக்கினாலும் இந்த மூன்றும் சேர்ந்து பிரிதொன்றை கவரும் பொழுது அது எந்த மனத்தை நுகர்ந்ததோ அதுவே அதற்கு ஞானமாக இயங்குகின்றது. ஆனாலும் நாம் இந்த விஞ்ஞான உலகிலே இன்று கல்வி படித்தவர்,
இவர் நிறைய படித்திருக்கின்றார், இவருக்கு எல்லாம் தெரியும் என்று ஞானம் என்ற நிலைகளை அதை பற்றியே நாம் தெரிய விடாதபடி பாட புத்தகத்தை படித்தோ அல்லது மற்றவர் சொல்வதையோ மீண்டும் திரும்ப அதை அப்படியே சொன்னால் அவர் தெரிந்து கொண்டவராகின்றார், அதில் அவர் தேர்ச்சி பெற்றவராகின்றார். அந்த அடிப்படையில் அவருக்கு எல்லாம் தெரியும் என்று இப்படி படித்தவருக்கு எல்லாம் தெரியும் என்று நாம் கொண்டு சென்று விட்டோம். ஆகினால் இந்த ஞானம் இங்கே கேள்விக்குறியாகிவிட்டது. இந்த ஞானத்தை பற்றி சிந்திப்பார் யாரும் இல்லை. ஆரம்பத்திலே கூறினார், இந்த தவவனம் முதலிலே குரு பூஜையாக இது வெளிப்படுத்தும் பொழுது இது பின் நாட்களில் இங்கே அதிக கூட்டங்களில் மக்கள் வந்து இந்த உயர்ந்த நிலை பெறுவார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் பிற்பாடு சில வருடங்கள் கழித்து இதை வெளிப்படுத்தும் பொழுது ஞானம் என்ற நிலைகளை இங்கே யாம் எல்லோரும் பெறச் செய்வதற்காக உபதேசிக்கின்றோம், எடுத்து காட்டுகின்றோம். ஆனால் இந்த ஞானத்தை பெற இங்கே யாரும் வரவில்லை என்றுதான் அவர் குறிப்பிடுகின்றார். என்றால் ஞானம் என்பதை பற்றி அந்த அளவிற்குத்தான் நமக்கு வழி வழியாக சுட்டி காண்பித்துள்ளார்கள். ஆனால் அதை பற்றி இல்லாதபடி இது படிப்பு, இதுக்கு இந்த டிகிரி, இதற்கு இவ்வளவு மதிப்பு இருக்கின்றது, இதற்கு இவ்வளவு இந்த மாதிரியான வேலை கிடைக்கும், இவ்வளவு சம்பாதிக்கலாம், இன்னென்ன வசதிகள் எல்லாம் கிடைக்கும் என்றால் அதை நாம் எவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு முயற்சி செய்து அதை அடைய வேண்டும் என்று எத்தனையோ வயதானாலும் கூட இன்னும் நான் படிக்க வேண்டும், இன்னும் நான் பெரிய பெரிய டிகிரி வாங்க வேண்டும், இன்னும் நிறைய சம்பாதிக்க வேண்டும், நிறைய வசதிகள் பெற வேண்டும் என்று இப்படி ஆர்வமுள்ளோர் இன்றும் முயற்கின்றார்கள். நமது குரு படிப்பறிவு இல்லாதவர், ஈஸ்வர பற்றும் படிப்பறிவு இல்லாதவர், பெரும்பகுதியான ஞானிகள் அனைவருமே இதுபோன்று படிப்பறிவு இல்லாதவர்கள் தான் அங்கே சென்றுள்ளார்கள். ஏனென்றால் அத்தகைய அந்த ஞானிகளுடைய அவருடைய சரித்திரங்களையும் அவர் எப்படி அந்த சக்திகள் பெற்றார்கள் என்பதை அறிய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நமக்கு அந்த ஏக்கம் இருக்க வேண்டும், அதை பெற வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும். அதைத்தான் குருநாதர் அடிக்கடி சொல்லும் பொழுது, நீங்கள் செல்வத்திற்காக அதையே தேடி அலைகின்றீர்கள், ஆனால் செல்வத்தை நீங்கள் தேடி செல்ல வேண்டியதில்லை. இந்த அருளை யாம் கொடுக்கக்கூடிய அருள் சக்திகளை, இந்த அருள் செல்வத்தை நீங்கள் வளர்த்தால் உங்களுக்கு வேண்டிய பொருள் செல்வம் தன்னாலே வந்து சேரும். அதை நீங்கள் நாட வேண்டிய அவசியமே இல்லை, அதை நாடாதீர்கள் என்றுதான் சொல்லுகின்றார். ஏன் அதை நாடக்கூடாது என்று சொன்னால், செல்வத்தின் மீது நாம் ஆசை கொண்டு அதன்பால் நாட்டத்தை செலுத்தப்படும் பொழுது அதை நாம் பெற்றாலும் கோடி கோடியாக சம்பாதித்தாலும் அதை நாம் உபயோகப்படுத்துவதற்கும் அதை பாதுகாப்பதற்கும் ஞானம் வேண்டும். அந்த ஞானம் இல்லை என்றால் இந்த செல்வத்தினால் எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை, வேதனை தான் கடைசியில மிஞ்சும். அது செல்வம் சம்பாதிப்பதற்கு மட்டுமல்ல, எந்த ஒரு விஷயத்துமாக இருந்தாலும் இந்த ஞானம் அவசியம் வேண்டும். இந்த ஞானம் இருந்தால்தான் அதை காக்க முடியும். ஏனால் இயற்கையுடைய நீதிகள் ஒரு அணுவிற்குள் இருக்கக்கூடிய அந்த ஞானம்தான் அதை பாதுகாக்கக்கூடிய சக்தியே. ஆக நாம் இன்று நம்மை காக்கக்கூடிய ஒரு சக்தி வேண்டும் என்றாலும் அதற்கு இந்த ஞானிகளுடைய உணர்வுதான் முதலாக அத்தியாவசியமாக நமக்கு தேவை. அந்த ஞானம் இல்லாதபடி ஒரு அணுவே இயங்க முடியாது என்று சொன்னால், நாம் இந்த குருநாதர் காட்டிய அருள் வழியில் இதை சீராக செயல்படுத்த வேண்டும் என்றாலும் நமக்கும் இந்த ஞானம் தான் வேண்டும். ஆனால் இதற்கு முன்பும் சரி, இப்பொழுதும் சரி, இதுபோன்ற பெரிய மகான்களையோ ஞானிகளையோ சந்திப்பவர்களும் அவர்களை அணுகுபவர்களும் அவர்களிடம் தன்னுடைய கஷ்டங்களையும் அல்லது தனக்கு இன்னது வேண்டும் என்றுதான் அந்த ஞானிகளை மகான்களை அணுகுகின்றார்களே தவிர, அவர் பெற்ற ஞானத்தை அவர் நமக்காக தர வேண்டும், தரக்கூடிய நிலையாக அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஞானத்தை கேட்டு பெறுவாரும் இல்லை, ஏங்கி பெறுவாரும் இல்லை. பெரிய மகான்களை பெரியவர்களை சந்தித்தாலே தன்னுடைய
தனக்கு வேண்டியவற்றை கேட்பதற்குத்தான் ஆள் இருக்கின்றார்கள். அவர் கொடுப்பதை நாம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் வருவோர் மிக மிக அரிது என்றுதான் சொல்லுகின்றனர். ஆக நாம் இந்த தியான வழியிலும் இருக்கிறோம் என்று சொன்னாலும் இந்த உண்மையைத்தான் நாம் முதலில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஞானம் இருந்தால்தான் நாம் எந்த சக்தியை பெற்றாலும் சரி, அதை அல்லது முதலில் சொன்னவர் நாம் தெரிந்து வைத்துக் கொண்டேன், எனக்கு தெரியும் என்று இந்த 6வது அறிவு செயல்படுகிறது அல்லவா, அந்த 6வது அறிவும் இந்த ஞானம் இருந்தால்தான் அதை காக்க முடியும். தான் செய்யக்கூடியது எதுவாக இருந்தாலும் அதில் முழுமை பெற முடியும். அந்த முழுமையின் நிலை கொண்டு வளர்ச்சியும் பெற முடியும். மற்றவர்களுக்கும் அந்த வளர்ச்சியை காட்ட முடியும், மற்றவர்களையும் வளர்க்க முடியும். அதைத்தான் இங்கே நான் தான் என்று தன்னை பற்றிய சிந்தனைகள் இருந்தாலும் தன்னை உருவாக்கிய சக்திகளை தன் தாய் தந்தையரை அவர்கள்தான் முதல் குருவாக இருந்து நமக்கு அனைத்தையுமே தெரிவித்தவர்கள், நமக்கு இந்த நல்வழியை காட்டியவர்கள், இந்த உலகத்தை உணர்த்தியவர்கள், இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும் என்று நம்மை உணவை கொடுத்து கல்வியை பெறச் செய்து இது நல்லது இது கெட்டது என்று எல்லா வகையிலும் வழிகாட்டியவர்கள். அதே சமயத்தில் இந்த மனிதனாக இந்த உடல் பெறுவதற்கே அவர்கள்தான் காரணம் என்பதை தாய் தந்தையரை மதித்து நீ எங்கு சென்றாலும் எத்தகைய நிலை பெற்றாலும் இந்த உருவாக்கிய சக்தியை மறந்துவிட்டு அல்லது உருவாக்கிய சக்தியை உணர்ந்திருந்தாலும் அவர்களை உயர்த்தாதபடி, அவர்கள் உயர்ந்த நிலை பெறுவதற்குண்டான எந்த முயற்சியும் எடுக்காதபடி தான் வாழ வேண்டும், தான் நன்றாக இருக்க வேண்டும் என்று தன்னையும் தன்னுடைய சந்ததியினரும் எண்ணிக்கொண்டிருந்தால் இவ்வளவு அறிவு பெற்றிருந்தாலும் அதனால் வளர்ச்சி இல்லை. ஆகையினால்தான் உனக்கு எல்லாமே தெரியும் என்றாலும் இந்த ஞான கனியை பருகும் தகுதி நீ இழக்கப்படுகிறாய் என்று தெளிவாகவே கந்த புராணத்தில் சுட்டிக்காட்டப்பட்டு அன்னை தந்தையரை உயர்த்த வேண்டும். இதை வைத்து அந்த மகரிஷி ஞானிகள் பெற்ற அந்த அரும்பெரும் சக்திகளை, துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை தன் தாய் தந்தையரை பெரும்படி செய்து, தன் தாய் தந்தையருக்கு அந்த உயர்ந்த உணர்வுகள் கிடைக்கும்படி செய்து, நமக்காக நம்மை வளர்ப்பதற்காக அவர்கள் பெற்ற அவர் உடலில் சேர்த்துக் கொண்ட தீமையான நிலைகளை அங்கிருந்து அகலும்படி செய்து அருள் உணர்வுகளை அவர்களுக்குள் பாய்ச்சி அவர்களை நாம் ஞானிகளாக்க வேண்டும். அவர்களை நாம் அழியா ஒளி சரீரம் பெறச் செய்ய வேண்டும். நம்மை உருவாக்கிய சக்திகளுக்கு இதை செய்தால்தான் நாம் அதாவது எதை பெற்றிருந்தாலும் எதை வளர்த்திருந்தாலும் அதை காக்கக்கூடிய சக்தியாக அது வரும் என்று கனி. ஏனென்றால் எந்த ஒரு தாவர இனங்களிலும் இந்த கனியின் தன்மை அடையும் பொழுதுதான் அதிலிருந்து வித்து உருவாகின்றது. அந்த வித்தை வைத்துத்தான் மீண்டும் நாம் அதை வளர்க்க முடியும். ஆக அந்த கனியின் தன்மை அடையவில்லை என்றால் இந்த வித்து வராது, வித்து வரவில்லை என்றால் வளர்க்க முடியாது. ஆக நம்மை உருவாக்கி அந்த தெய்வங்களை நாம் கனியாக்க வேண்டும். ஆக தான் கனியாக வேண்டும், நான் கனியாக வேண்டும் என்ற நிலைகளுக்கு முன்பாக நம் தாய் தந்தையரை அந்த கனியின் நிலைகளாக பெறச் செய்ய வேண்டும். ஏன்னா அந்த ஞான கனியை கொண்டு வரக்கூடிய நாரதன் என்பதே அதுதான். நம்மை போன்று பூமியிலே முதலாக மனிதனாக தோன்றியவன் தன்னை அறியாமல் தான் தாய் தந்தையருடைய சக்தியால் அவன் உடலுக்குள் இத்தகைய ஆற்றல்கள் கிடைத்து, இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தாய் தந்தையருடைய இரு ஆன்மாக்களும் அந்த உடலிலே அகேஷனுடைய உடலிலே ஈர்க்கப்பட்டு அந்த ஆன்மாக்கள் இவனுக்குள் புகுந்த பின்புதான் அவன் மகா சித்து பெற்றான் என்று சாஸ்திரங்கள் தெளிவாக கூறுகின்றது. ஆக அந்த தாய் தந்தையர் அவர் வாழ்ந்த காலத்திலே அவர்கள் பெற்ற, அதாவது அதைத்தான் இங்கே குருநாதர் ஞானம் என்று குறிப்பிடுகின்றார். தாய் தந்தையர் தான் நமக்கு முதல் குரு. இது நல்லது இது கெட்டது என்று உணர்த்தக்கூடிய முதல் தெய்வம் அவர்கள்தான். இதுதான் தாய், இதுதான் தந்தை, இதுதான் உலகம் என்று சகலத்தையுமே நமக்கு உணர வைக்கக்கூடிய, தெரிய வைக்கக்கூடிய அல்ல, உணர வைக்கக்கூடிய உயர்ந்த சக்தி அதுதான். அதனால்தான் விநாயகர் தத்துவத்திலே நீ எங்கு சென்றாலும் சரி உன் தாய் தந்தையருக்கு அந்த உயர்ந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று உன்னுடைய முதல் வேண்டுதல், உன்னுடைய முதல் பிரார்த்தனை, தலையாய வேண்டுதல் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று இது காட்டப்படுகிறது. என்றால் இந்த விநாயகர் தத்துவத்தை கொடுத்தவனே அகஸ்தியன். அந்த அகஸ்தியன் தன்னுடைய தாய் தந்தையினுடைய அவருடைய உணவின் துணை கொண்டுதான்
இன்று நாம் போற்றி வணங்கக்கூடிய தென்னாட்டை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா என்று சொல்லக்கூடிய அந்த தகுதியை, அந்த உயர்ந்த நிலை அவன் பெற்றிருக்கிறான் என்றால், அந்த தாய் தந்தையருடைய உணர்வுகள் அவனுக்குள் விளைந்து, அது ஞானமாக அவனுக்குள் செய்யப்பட்டு வளர்க்கப்பட்டு, அதுவே அவனுக்குள் ஓங்கி வளர்ந்து, அதன் வழி கொண்டுதான் அவன் அணுவையும் அறிகின்றான், அகண்ட அண்டத்தையும் அறிகின்றான். இன்று நாம் அவன் உணர்வை கவர்ந்தால்தான் இந்த விண்ணுக்கே செல்ல முடியும் என்றால், அவனுக்கு மூலமாக ஆதியிலே அந்த உண்மைகளை, அந்த ஞானத்தை, அந்த ஆற்றலை, அந்த உயர்ந்த சக்தியை பெற காரணமாக இருந்தது அன்னை தந்தையர் தான். அதனால்தான் இந்த விநாயகர் தத்துவத்திலே நீ எந்த வினையை சேர்க்க வேண்டும் என்றது, என் உயிருக்கு இதை சேமிக்க வேண்டும், என் உடலுக்கு இதை சேமிக்க வேண்டும் என்பதற்கு முன்பாக தாய் தந்தையருக்கு இந்த அருள் சக்தி கிடைக்க வேண்டும் என்று, ஒரு மரத்திற்கு எப்படி அந்த விழுதுகள் முக்கியமோ, நம்மை உருவாக்கிய சக்தியை நாம் உயர்த்தப்படும் பொழுதுதான் அந்த முதல் மகா ஞானி என்று எந்த அகசியனை சுட்டி காட்டுகின்றமோ அவன் துருவ நட்சத்திரமாக இருக்கின்றான் என்று சொல்லுகின்றமோ, அந்த துருவ நட்சத்திரத்துடைய சக்தி நாம் பெறக்கூடிய தகுதி அப்பொழுதுதான் நமக்கு கிடைக்கின்றது. ஏன்னா அதைத்தான் அங்கே நாரதன் என்று சுட்டிக்காட்டி ஞானக்கனி என்று அதைத்தான் காட்டுகின்றார். நம் பிரபஞ்சத்திலே முதல் மனிதன் எந்த வழியிலே விண்ணுலக ஆற்றலை பெற்றானோ, அழியாத நிலையில் கொண்டு எப்படி ஒளி சுடராக இன்றும் கணவன் மனைவியாக தாய் தந்தையரோடு இணைந்து குடும்பமாக அகண்ட அண்டத்தில் பேரானந்த நிலை கொண்டு அழியாத நிலைகள் கொண்டு வாழ்ந்து வளர்கின்றானோ, அந்த எல்லையை அவன் பெற்ற நிலையை அடைய வேண்டும் என்றால் அவன் சென்ற வழியிலேதான் நாமும் செல்ல முடியும், செல்ல வேண்டும். ஏன்னா இன்று நாம் இந்த மெய்ஞானத்திற்கு மட்டுமல்ல, இந்த பூமியில் வாழக்கூடிய விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த துறைக்காக இருந்தாலும் சரி, அதில் செயல்படுவர்கள் அனைவருக்கும் இன்றும் அந்த அறிவினுடைய ஞானத்தை ஊட்டுவது இந்த அகசியனுடைய உணர்வுகள் தான். ஆகவே அந்த அகசியனுடைய உணர்வுகளை, துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகளை நாம் பருக வேண்டும், அதை நமக்குள் பெருக்க வேண்டும். அதன் வழி நாமும் அந்த நிலை பெற வேண்டும் என்றால் இந்த ஞானம் நமக்கு முதலிலே வேண்டும். அதனால்தான் இதை ஞானக்கனி என்று சொல்லி அந்த அன்னை தந்தையினுடைய அரவணைப்பிலேயே அவர்களை உயர்த்திடும் நிலையாக நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இந்த அடிப்படையில் நாம் கொண்டு சென்றோம் என்றால் அந்த ஞானிகள் மகரிஷிகளுடைய உணர்வுகளை எளிதில் பெறலாம். அதை எளிதிலே நாம் கிடைக்கும்படி சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்கி மற்றவர்களுக்கும் அதை கிடைக்கும்படியாக செய்யலாம். இந்த ஞானம் இல்லை என்றால் இந்த சமுதாயத்திலே வளர்ச்சியும் குறைந்துவிடும். என்றால் இந்த விஞ்ஞான உலகில் வாழக்கூடிய நிலைகள் அனைத்துமே இன்று எவ்வளவோ நல்ல விஷயங்களையும் நாம் கேள்விப்படுகின்றோம். ஆனால் அதிலே கடைசியிலே எல்லாம் சுழன்று வந்து பார்த்தால் கடைசியில் இந்த உடல் பற்று, இந்த உடலுக்காக காட்டக்கூடிய நிலைகளாகவே அது கடைசியிலே முடிந்து விடுகின்றது. அது தன்னை அறிதல் என்ற ஞானம் இழக்கப்படுகின்றது. தன்னை அறியக்கூடிய நிலை இழந்த பின் நான் எல்லோருக்கும் நன்மைதானே செய்தேன், எனக்கு ஏன் இப்படி வந்தது என்று கடைசியில் இந்த வேதனை நிலைகள் வரும்பொழுது கண்டுபிடிப்போ அல்லது தான் சேமித்துக் கொண்ட பேரோ புகழோ செல்வமோ எதுவாக இருந்தாலும் சரி அது இழக்கப்படுகின்றது. நாம் நம் அன்னை தந்தையரை அரவணைத்து அவர்களை காத்து அவர்களை உயர்த்தினோம் என்றால் நமக்கு பின் வரக்கூடிய நம்முடைய சந்ததியினரும் அதே போன்று நம்மையும் அந்த வழியிலே நம்மையும் காத்து நம்மையும் அங்கே வின் செலுத்துவார்கள். இந்த நிலை இழக்கப்பட்டு தாய் தந்தையரை மறந்து நமக்கு நாம் வாழக்கூடிய வாழ்க்கை, நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம்தான் முக்கியம் என்று நமக்கு முன் நம்மை உருவாக்கிய சக்திகளை அது ஏதோ ஒரு பேருக்கென்று வைத்துவிட்டு இப்படி செயல்படும் பொழுதுதான், ஏனால் எந்த ஒரு செடியாக எந்த ஒரு தாவர இனமாக எதுவாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு ஆயுட்காலம் உண்டு, அது கடைசியில பட்டுத்தான் போகும். அதே போன்று இந்த உடலில் நாம் வாழுகிறோம் என்றால் எவ்வளவு செல்வ செழிப்போடு பேரும் புகழோடு உலகத்தையே பெரிய நிலையாக காக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட இந்த உடலை விட்டு ஒரு நாள் நாம் இந்த உயிர் வெளியே அது சென்றுதான் ஆக வேண்டும். இந்த உடலை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்றால் இந்த உடலில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படத்தான் செய்யும். அது அந்த சந்தர்ப்பத்திலே அந்த நேரத்தில் நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மை அரவணைத்து இந்த உயர்ந்த நிலைகளை உருவாக்க செய்யக்கூடியது நாம் உருவாக்கிய நம் குழந்தைகள் தான். ஆக நம்மை உருவாக்கிய அந்த குழந்தைகள் நம்மை அந்த வழியிலே நம்ம உயர்த்த வேண்டும் என்றால் நம் தாய் தந்தையரை நாம் முதலிலே இதை உயர்த்தி இருக்க வேண்டும். அவர்களை அவ்வாறு செய்து அந்த வழியிலே நாம் காத்திருந்தால் நம்முடைய குழந்தைகள் நம்மை நிச்சயமாக அந்த வழியிலே அழைத்து செல்வார்கள். ஆனால் இன்று இந்த உலகத்திலே இந்த இருக்கக்கூடிய சமுதாய கூட்டமைப்பிலே இது சிறிதாக இந்த ஒன்று சேர்ந்து வாழும் நிலைகளும் நம்முடைய தாய் தந்தையரை அவருடைய முன்னோர்களை
இதையெல்லாம் காக்கக்கூடிய நிலைகளும் அவர் உயர்த்தக்கூடிய நிலைகளும் சிறிது சிறிதாக மறைந்து விட்டது. ஆக முன்னோர்களை தாய் தந்தையரை வின் செலுத்தக்கூடிய நிலைகளும் மறைந்தே போய்விட்டது. அதனால்தான் குருநாதர் எமக்கு இதையெல்லாம் சுட்டிக்காட்டி மக்களுக்கு இதை நீ தெரியப்படுத்த வேண்டும் என்று மாமகர்ஷி ஈஸ்வராய புதர் எனக்கு இதையெல்லாம் உணர்த்தி எனக்கு நீ இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று இதை வரமாகவே கொடுத்தார் என்று சொல்லுகின்றார். இந்த அடிப்படையிலே தான் அனைவருக்கும் இந்த அருஞானத்தை நீ ஊட்ட வேண்டும், அவர்களை இந்த ஞான வழியினை நீ பெறச் செய்ய வேண்டும். அதன் வழி நீ செயல்பட்டால்தான் அவர்களும் அந்த முழுமையான மகிழ்ச்சி பெறுவார்கள். அந்த மகிழ்ச்சியான நிலைகளை நீ எடுத்தால்தான் நீ இந்த விண்ணுலக ஆற்றலை பெற முடியும். ஆக இனம் இனத்தை வளர்க்கும் என்ற நிலையாக நான் உனக்கு கொடுக்கக்கூடிய சக்தியை நான் சக்தி பெற்றவன் என்ற நிலையில் கொடுத்தாலும் கூட அதை வளர்க்க வேண்டிய முறைகள் இதுதான் என்று எனக்கு குருநாதர் இப்படித்தான் ஒவ்வொன்றையும் தெளிவாக்கி அதை சாதாரண மக்களுக்கு எப்படி அது ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மதித்து அவர்களுக்கு அந்த சக்தியை பெறச் செய்ய வேண்டும் என்று எனக்கு உணர்த்தினாரோ அதைத்தான் உங்களுக்குள் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப எண்ணில் அடங்காத முறை மணிக்கணக்காக அந்த ஞானிகள் பெற்ற உயர் ஞானத்தை, அருஞானத்தை, மெய்ஞானத்தை உங்களுக்கு பெறுவதற்குத்தான் இதை திரும்ப திரும்ப உபதேசித்து உங்களுக்குள் இதை பதிவு செய்து அதை எந்த அளவிற்கு நீங்கள் கூர்ந்து கவனிக்கின்றீர்களோ அதை பெற வேண்டும் என்று இயங்குகின்றீர்களோ இந்த ஞானிகள் பெற்ற அருஞானம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் வழியிலே நீங்கள் இந்த ஞானத்தின் வழியிலே உங்களை நீங்கள் யார் என்று உணர்ந்து அந்த ஞானி முதல் மெய்ஞானி அகசியனுடைய அருளை பெற முடியும். அதற்கு பின் அவனை பின்தொடர்ந்து சென்ற எல்லா மகர்ஷியுடைய அருளையும் பெறக்கூடிய தகுதியாக உங்களுக்கு அது கிடைக்கும் என்று ஆகையினால் நாம் நம் குரு உபதேசிக்கக்கூடிய அனைத்தையுமே அதை நாம் ஏங்கி என்ன நமது குரு என் குரு இட்ட கட்டளைப்படி பல முறை திரும்ப 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 உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன், உங்களுக்குள் பதிவு செய்து கொண்டே இருக்கின்றேன். இந்த அடிப்படையில தான் குருநாதர் செய்ய சொன்னார், அதைத்தான் செய்கிறேன் என்று சொல்கின்றார். ஆனால் நாம் இந்த குருனுடைய உபதேசங்களையோ அல்லது ஒரு உபதேசித்து வெளிப்படுத்திய நூல் வடிவில் இருக்கக்கூடிய நிலைகளையோ நாம் ஒரு சாதாரணமாகத்தான் ஒரு சிறிதளவு தான் எடுத்துக் கொள்கின்றோம். காரணம், குரு ஒரு முறையல்ல, பல முறையல்ல, பல வருடங்களாக உபதேசித்துள்ளார்கள். அவர் வெளிப்படுத்திய உபதேசித்த கருத்துக்களும் சிறிதளவுதான் நூல் வடிவிலே வந்துள்ளது. ஆனால் ஏனைய நிலையில் ஒளி நாடாக்களாக இருந்தாலும் குருநாதர் சொல்லக்கூடிய இது அனைத்துமே நாம் அவசியம் தெரிய வேண்டுமா? இந்த வாழ்க்கைக்கு இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த பிழைப்புக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நாம் தெரிந்து கொண்டால் போதுமானதே. குருநாதர் எத்தனையோ விஷயங்களை சொல்லி இருக்கின்றார்கள், அவர் சுருக்கமாக சொல்லவில்லை. எதை எடுத்தாலும் பல மணி நேரம் பேசியிருக்கின்றார்கள். அத்தனையும் நாம் தெரிந்து என்ன செய்ய போகின்றோம் என்றெல்லாம். என்றால் இது குருநாதரே இப்படித்தான், அதாவது மற்றவர்களுக்கு உபதேசிக்கும் பொழுது இதை சொல்லிதான் சொல்லுகின்றார். சுருக்கமாக சொன்னால் போதுமே, குருநாதரிடம் ஆட்சி வாங்கி சென்றால் போதுமே என்று இப்படித்தான் நினைக்கின்றார்கள். ஆனால் நான் சுருக்கமாக சொல்வதற்கு இல்லை. ஆனால் நான் விரிவாக நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிப்பது போல் சொல்வதற்கும் வரவில்லை. என் குருநாதரிட்ட கட்டளைப்படி அந்த மகா ஞானிகளுடைய அருள் சக்திகளை ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மதித்து எப்படி அங்கே பதிவு செய்ய வேண்டும், அவர்களுக்குள் வரக்கூடிய தீமைகளை அவர்கள் அறியாதபடியே இந்த ஞான வித்தை அவர்களுக்குள் ஊன்றச் செய்து அவர்களை எண்ணும்படி செய்து இதை கூர்ந்து கவனிக்கும்படி செய்து இதை நுகரும்படி செய்து அந்த அடிப்படையிலே தனக்குத்தானே இதை எண்ணி அந்த வித்தினை வளர்க்கும் நிலையாக அவர்களுக்கு பெறும்படி என் குருநாதர் எப்படி வழிகாட்டினாரோ அந்த அடிப்படையிலே தான் இதை பதிவு செய்கின்றேன். ஆக நான் பதிவு செய்து உங்களுக்குள் அதை வளர்த்திடும் நிலையாக செயல்படும் பொழுது நீங்களும் இதை அந்த அடிப்படையிலே பதிவு செய்து வளர்க்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப இதை கூர்ந்து கவனித்து எண்ணி ஏங்கினால்தான் அதை நீங்கள் வளர்க்க முடியும். ஆக நாம் எல்லோருமே இந்த தியானம் செய்ய வேண்டும் என்று இதை முழு மனதோடு செய்கின்றோம். ஆனால் குருநாதர் உபதேசித்த உபதேச கருத்துக்களை அதை மீண்டும் மீண்டும் என்னால் அவர் திரும்ப 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 சொல்லுகிறேன், மணிக்கணக்காக சொல்லுகின்றேன். அதாவது ஒரே கருத்தாக இருந்தாலும் அது எத்தனை நிலைகளாக இருந்தாலும் அதை பல கோணங்களில் பல நிலைகள் கொண்டு அவர் பல இடங்களிலே பல்வேறு விதமாக பேசியுள்ளார்கள், பல்வேறு விதமாக நமக்குள் பதிவு செய்தும் உள்ளார்கள். ஆக ஒரு சாதாரண மனிதனுக்கு நாம் ஒரு ஆலோசனையோ ஒரு நல்ல வழியையோ
நாமே 2 தடவை சொல்லுகின்றோம், 3 தடவை சொல்லுகின்றோம், அல்லது 4 தடவை சொல்லுகின்றோம். அவன் சொன்னபடி செய்யவில்லை, கேட்கவில்லை, அதை பின்பற்றவில்லை என்றால் உடனடியாக நமக்கு கோபம் வருகின்றது. அல்லது இவனுக்கு எத்தனை தடவை தான் சொல்வது, இவன் செய்ய மாட்டேன் என்கின்றான், கேட்க மாட்டேன் என்கின்றான், இந்த காதலை வாங்கி இந்த காதலை எடுத்து வெளியில விட்டு போயினார் என்று நாம் சோர்வடைகின்றவனால் குருநாதர் நமக்கு திரும்ப திரும்ப ஒரே நிலைகளை, அந்த வின் செல்லக்கூடிய மார்க்கங்களாக இருந்தாலும் விநாயகர் தத்துவமாக இருந்தாலும் அதை பல வருடங்களாக பல முறை அவர் சொல்லுகிறார் என்றால், அதை உபதேசிக்கிறார் என்றால், நாம் எல்லாம் அந்த உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று எனக்கு அந்த ஆசை, எனக்கு அந்த இச்சை, நீங்கள் எல்லோரும் அந்த நிலை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டுதான் சொல்கிறேன் என்றார். அவர் அப்படி நமக்கு ஆசையுடன் திரும்ப திரும்ப சொல்வதை நாமும் அவர் உணர்வோடு கலந்து அவர் திரும்ப திரும்ப சொல்வதை பல வருடங்களாக சொன்னதை நாமும் எண்ணி ஏங்கி அதை கூர்ந்து கவனித்து நாம் பதிவாக்கினால் நாம் இன்று தியானம் செய்கிறோம் என்று சொல்கின்றனே, இந்த தியானத்திலே அபரிதமான சக்திகளை பெற முடியும். ஆக இதையெல்லாம் செய்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், அந்த மகரிஷிகள் ஞானிகள் அவர்களுக்குள் விளைய வைத்த அந்த ஆற்றல் மிக்க சக்திகளை நாம் நமக்கு முன் குவிப்பதற்குத்தான் அது. ஆக விண்ணுலக ஆற்றலை ஒவ்வொரு உயிரும் அவர் எங்கே வாழ்கின்றார்களோ அந்த இடத்தில் இந்த மகரிஷி ஞானிகள் உணர்வுகளை அதை குவிய செய்ய வேண்டும். அதை குவித்து எல்லோருக்கும் அது பசி போக்கும் நிலையாக இதை செயல்படுத்த வேண்டும் என்றுதான் குரு இதை தெளிவாக நமக்கு சொல்லுகின்றார். ஏன்னா ஈஸ்வர பற்றி இதை சொல்லும் பொழுது ஒரு நெல் என்றுமே யாருக்கும் அது பசி போக்காது. ஆக நீ ஒருவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒவ்வொரு மனிதரையும் அவர்கள் உணர்வுகளை தட்டி எழுப்பி இந்த உணர்ச்சிகளை தூண்டும்படி செய்து அவருடைய நினைவாற்றல்களை குவிக்கும்படி செய்து மகரிஷி ஞானிகள் அவர்களுக்குள் விளைய வைத்த ஆற்றலை, அந்த மிக மிக ஆற்றல் மிக்க சக்திகளை எல்லோரும் சேர்ந்து அதை நுகரும்படி, அதை எண்ணி ஏங்கி அவர்களுக்குள் இணைக்கும்படி செய்கின்றது. ஒரு நெல்லை பல ஆயிரம் பல கோடி நெல்லாக பல நிலைகளாக பெருக்குவதற்குத்தான் குரு இந்த உபதேசமே பல தடவை நமக்கு கொடுக்கின்றார்கள். அந்த ஞான வித்துகளைத்தான் மீண்டும் மீண்டும் நமக்குள் பதிவு செய்கின்றார்கள். அந்த ஞானத்தின் அடிப்படையிலே இந்த ஞானம் இருந்தால்தான் நாம் அதை வளர்க்க முடியும். ஆக நாம் செல்வத்தை சம்பாதித்து வைத்திருந்தாலும் மற்றவர்களுக்கு அந்த பணத்தை கொடுத்தோ உதவி செய்வதோ ஒரு பெரிய விஷயம் அல்ல. அவர்களுக்கு நாம் எப்படி அந்த பணத்தை சம்பாதித்தோமோ அந்த சம்பாதிக்கக்கூடிய ஞானத்தை தான் கொடுக்க வேண்டும். ஆக இந்த உலகில் மட்டுமல்ல, அகண்ட எங்கு சென்றாலும் உண்மையான தர்மம் என்பது அவர்களுக்குள் இந்த ஞான சக்தியை பெறுவதுதான், ஞான சக்தியை பெறச் செய்வதுதான். ஆக பணத்தை கொடுத்து பொருளை கொடுத்து உதவி செய்வதை காட்டிலும் அவனுக்குள் இந்த ஞானத்தின் அந்த ஒளி சுடராக இருளை போக்கிடும் ஞானத்தை கொடுத்தால் அவன் தன்னை அறிவான், மற்ற நிலைகளையும் அறிவான். ஆக எதை வளர்க்க வேண்டும், இதை வளர்த்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற நிலையை இயற்கையுடைய உட்பொருளை அறிந்து கொண்டால், இயற்கையில் ஒரு வித்தை போட்டால் பல கோடி வித்துகளாக அது ஏகமாக விளைவது போன்று அந்த ஞானத்தின், அதாவது ஞான சுடர்களாக மகரிஷிகளாக அனைவருமே அது உருவாவார்கள். இன்றைய சூழ்நிலையில் இதுபோன்று பல ஞானிகளை பல அகஸ்தியர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் குரு இதை நமக்குள் பதிவு செய்கின்றார்கள். ஆக நாம் அனைவருமே அந்த தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும், அதை பெற வேண்டும். அதை யாரோ ஒருவர் மட்டும் அதை செய்வதல்ல, எல்லோரும் செய்ய வேண்டும். அதை தனித்து ஒருவர் செய்த காலம் எல்லாம் போய்விட்டது. இந்த அதுபோன்ற எந்த ரிஷியும் ஞானியும் மீண்டும் நமக்கு இப்படி கொடுக்க போவதில்லை. அப்படி கொடுக்கக்கூடிய நிலைகளும் அதை பெறக்கூடிய தகுதியும் நம்மிடம் இல்லை. ஆக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்துதான் குருநாதர் இட்ட அந்த அருள் பணியை சீராக செயல்பட்டு குரு உபதேசித்த உணர்வுகளை மீண்டும் மீண்டும் நினைவு கொண்டு கூர்மையாக நாம் நமக்குள் அதை ஆழமாக பதிவு செய்து அந்த அடிப்படையிலே நம்முடைய நினைவுகளை மகரிஷிகள் ஞானிகளின் செலுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரல்களை நாம் பெறும்படி இந்த சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொண்டோம் என்றால்தான் அந்த ஒரு நெல் என்று சொல்லக்கூடியது மலை போன்று குவியும். மலை போன்று குவியும் பொழுதுதான் ஒரு மழையே பெய்கிறது என்றால் அது சாதாரண மழையாக இருந்தால் அது ஆங்காங்குதான் அது படரும், அங்கே மறைந்துவிடும். ஆனால் அதுவே ஒரு வெள்ளம் போன்று பாய்ந்தால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய குப்பை செத்தைகளை எல்லாம் அடித்து செல்வது போன்று நாம் ஒவ்வொருவருமே அந்த மகரிஷிகள் ஞானிகளுடைய உணர்வை துருவ நட்சத்திரத்தின் பேரலை மழை போன்று குவிக்க செய்தோம் என்றால் இந்த காற்று மண்டலத்திலும் சரி, நமக்குள்ளும் சரி, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நிலைகளும் சரி, அறியாது சேர்ந்த இந்த குப்பை செத்தைகளை, இருள் சூழச் செய்யும் உணர்வுகளை, விஷமான உணர்வுகளை அது அடித்து செல்லும் நிலையாக அது மழை போல குவிக்க வேண்டும் என்றுதான் குரு உபதேச வாயிலாக ஆழமாக நமக்கு பதிவு செய்கின்றார். ஆகவே நம் குரு இட்ட பணியாக
அதை செயல்படுத்தி அதை செயல் வடிவுக்கு கொண்டு வரும் நிலையாக அந்த மகரிஷி ஞானிகள் வெளிப்படுத்தக்கூடிய சக்திகளை துருவ நட்சத்திரத்தின் பேரொழி நாம் ஒவ்வொருவருமே நம் ஞான குருவை போன்று ஒவ்வொருவரும் அதை நமக்கு முன் குவிய செய்வோம். நாம் எந்த இடத்திலே எங்கு சென்றாலும் எந்த இடத்திலே இருந்தாலும் அந்த அருள் உணர்வுகளை குவித்து நாமும் அதை பருகி எல்லோருக்கும் அது கிடைக்கும்படியாக நாம் செயல்படுத்துவோம். அந்த அடிப்படையிலே இந்த ஞான ஒரு வெளிப்பாக அந்த ஞான கனியை நாமும் பருகி அனைவரையும் பருக செய்யும் நிலையாக இப்பொழுது நாம் தியானிப்போம். அதைத்தான் நீ எந்த வினைகளை சேர்க்க வேண்டும் என்று அந்த மகரிஷி ஞானிகள் செயல்பட்டதை குருநாதர் கேள்வியாக கேட்டு இந்த அகசியம் சென்ற அவன் அருள் பாதையிலே அவனுக்கு எப்படி இந்த சந்தர்ப்பத்தில் விண்ணுலக ஆற்றல் கிடைத்ததோ இதுபோன்று உன்னை சந்திக்க வருவோர், உன்னை நினைப்போர், உன்னை எண்ணுவோர் அனைவருக்கும் அந்த அகசியம் பெற்ற உணர்வை நீ பெரும்படி செய் என்று அவர் சொன்னதை நாமும் வாக்காக ஏற்று நாமும் எங்கள் இது ஈஸ்வரப்பட்டாய குருதேவர் குருநாதருக்கு சொல்லி குருநாதர் நமக்கு சொல்வதோடு இது நின்றுவிடக்கூடாது. ஆக நமக்கு குருநாதர் கொடுப்பார், நாம் குருநாதர் கொடுப்பதை நாம் பெறுவோம் என்ற நிலைகளுக்கு அதோடு நின்று விடாதபடி குருநாதர் பெற்ற நிலைகளை நான் வளர்ப்பேன், எனக்குள் அதை ஓங்கி வளரச் செய்வேன். இதை போன்று எல்லோருக்கும் குருநாதர் மற்றவர்கள் கொடுத்தது போன்று நானும் இதை கொடுத்து மற்றவர்களை நான் வளர்ப்பேன் என்ற நிலைகளுக்கு நாம் அந்த அடிப்படையில் நாம் கொண்டு செல்ல வேண்டும். நன்மைகள் பல செய்ய தெரிவோம் என்ற நிலையில் ஞானகுரு அவர்கள் நமக்குள் எப்படி இந்த உணர்ச்சிகளை தூண்டும்படி செய்து நம்மை அது பெரும்படி செய்து நாம் அந்த குருவின்பால் பற்றுக்கொண்ட அந்த அருளை குரு வழியில இயங்கி பெற்று நமக்குள் அதை வளர்க்கின்றோமோ இதை போன்று நாமும் நம்மை சந்திக்கக்கூடிய அனைவர்களுக்கும் நாம் நினைப்பவர்கள் அனைவருக்கும் நம்மை சுற்றி நம்மை சார்ந்திருப்போர் அனைவருக்குமே அந்த சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு இந்த ஞான ஒரு விழிப்பாக ஞான கனியை பெருகச் செய்யும் நிலையாக அதை பருகச் செய்யும் நிலையாக அந்த ஞானத்தின் வழித்தொடராக வளரும் நிலையாக இந்த நல்ல வினையை நாம் சேர்ப்போம். இந்த நல்ல வினைகளை எல்லோருக்கும் சேர்க்கும் நிலையாக நாம் செயல்படுவோம் என்று அந்த ஆற்றல் அந்த தகுதி அத்தகைய ஒரு குவிப்பான ஒரு மலை போல குவிக்கும் நிலையாக இந்த சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்க நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி எல்லா அணுக்களுக்கும் அந்த சக்தி பெற இப்பொழுது தியானிப்போம்.